இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல நடிகரான ஷெனவாஸ் அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மலையாள சினிமாவின் மூத்த நடிகர்கள்ல ஒருவரான பிரேம் நசீர் அவர்களோட பையன் தான் ஷெனவாஸ் அவர்கள். இவரு பார்த்தீங்கன்னா, ராக கீதங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமாகியிருந்தாரு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அத தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள்ல குணச்சித்திர வேடம் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து ஜாதி பூக்கள், ராகம், ஸ்ரீராகம் அப்படின்னு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருந்தாரு. மலையாள இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தந்தை கதாபாத்திரம், குணச்சித்திர வேடம், காமெடி நடிகர், வில்லன் நடிகர் அப்படின்னு ஏகப்பட்ட பரிணாமங்கள்ல தன்னை அவரு காமிச்சிருக்காரு. இப்படியாப்பட்ட அவரு சமீபத்தில இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீப காலமாவே ஷெனவாஸ் அவர்களுக்கு சிறுநீரக கோளாறு பிரச்சனை இருந்திருக்கு. அதன் காரணமா அவரு தொடர்ந்து அதற்காக சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. சமீபத்தில 2 வாரங்களுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப பெயின் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால உடனடியா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல அவர சேர்த்துருந்தாங்க. தொடர்ந்து சிகிச்சையில இருந்து வந்துட்டு இருந்த ஷெனவாஸ் அவர்கள் சமீபத்தில சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இத அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷெனவாஸ் அவர்களோட மறைவு செய்தி வெளியானதை தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நிறைய செலிபிரிட்டீஸ் நேரடியா சென்று தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவரோட ரசிகர்கள் நிறைய பேரு தங்களோட கண்டோலன்ஸ சோசியல் மீடியால பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஷெனவாஸ் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது கண்டிப்பா மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் சரி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். எந்த ஒரு பேரிழப்பிலிருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, தமிழ் சினிமால பிரபல காமெடி நடிகரா இருந்த தாமு அவர்கள் சமீபத்துல அவர் ஏன் படங்கள்ல நடிக்கிறது இல்ல அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. 95 காலகட்டங்கள்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நடிகர்கள்ல தாமு அவர்களும் ஒருத்தர். இவரோட காமெடி அப்படிங்கிறது ரொம்பவே தனித்துவமா இருக்கும். குறிப்பா இவர் பார்த்தீங்கன்னா, மிமிக்ரி சூப்பரா பண்ணுவாரு. இதற்கென ஒரு தனி ரசிகர் கூட்டமே இவருக்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். விஜய் சார் கூட, அஜித் சார் கூட அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் கூட இவர் நண்பரா நடிச்சிருக்காரு. இவர் நடிச்சிருந்த கில்லி படத்துல ஓட்டேரி நரி அப்படிங்கிற கதாபாத்திரம் இப்போ வரைக்கும் ரசிகர்களால மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு நடிகர் சமீப காலமா எந்த ஒரு படங்களையும் நடிக்கிறதில்ல. இவர் கூட சேர்ந்து நடிச்ச சார்லி அவர்கள் ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இது ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒரு முறை நான் ஒரு காலேஜ் ஃபங்ஷனுக்கு மிமிக்ரிக்காக போயிருந்தேன். அங்க அப்துல் கலாம் சார் வரதாக இருந்துச்சு. அவர் வரதுக்கு ஒரு 3 மணி நேரம் தாமதமாகிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே குழம்பி போயிருந்தாங்க. அப்ப நான் அந்த இடத்துக்கிட்ட மிமிக்ரி பண்ணி எல்லாரையுமே என்கேஜிங் பண்ணி வச்சிருந்தேன். கல்விய பத்தி நிறைய பேசியிருந்தேன். அப்துல் கலாம் ஐயா வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுட்டு, நீங்க இருக்க வேண்டிய துறை இது இல்ல. நீங்க கல்விய வளர்க்கணும். அத சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அவர் சொன்னத கேட்டு இப்ப வரைக்கும் நான் அந்த மாதிரியான மேடைகள்ல மட்டும் தான் பேசி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த தாமு அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.